அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையில இருந்து. இப்போ என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். என்னன்னா, வாஸ்து வேலை செய்யுமா, இல்லை அஸ்ட்ராலஜி வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள், குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். நாம என்ன சொல்றோம்னா, இரண்டுமே வேலை செய்யும் தான் சொல்றோம். உங்க அஸ்ட்ராலஜிக்கு ஏற்ற மாதிரி வாஸ்து வேலை செய்யும். வாஸ்துல இருக்கிற தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அஸ்ட்ராலஜியில் இம்பேக்டும் இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்துவும் வேலை செய்யும். ஏன்னா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகம் சரியில்லை, அவருடைய ஜாதகம் வலுவிழந்து இருக்கு அப்படின்னா அது பரிகாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல வாஸ்து அமைப்புள்ள வீட்டில் போய் இருக்கும்போது அந்த வாஸ்து உங்களுடைய தன்மையை உயர்த்திடும் சொல்லுவாங்க. அதுக்காக தான் வாஸ்து பார்த்து வீடெல்லாம் அமைச்சாங்க நம்ம முன்னோர்கள். அது ஒரு பரிகாரமாக தான் வச்சாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு வீடு கிடைக்குதுன்ற பிரகாரம் நம்ம ஏதோ ஒரு வீட்டில் போய் இருக்கிறோம். அதோட வீட்டோட தன்மைகள் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தன்மைகள், நிறை குறைகள், எல்லா இடத்துலையும் நிறை குறைகள். இங்கே எதுவும் பர்ஃபெக்ட் அப்படின்பதே கிடையாது. எல்லா விஷயத்திலும் நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. இந்த குறைகளை எப்படி நிறைவாக்கிக்கிறது என்ற ஒரு சூட்சுமம், ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிழக்கு திசையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கல, கிழக்கு திசையில் என்ன பண்ணோம்னா, நம்மள எப்பவுமே தலைமை பண்பு, ஈகோ, நம்ம எல்லாத்தையும் ஒரு லீடர்ஷிப் கேட்டகரி, இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு திசை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒருத்தவங்க தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நபர் போய் இருக்காருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னம்பிக்கை வந்துடும். அந்த போல்ட்னஸ் என்பது கண்டிப்பாக வந்துடும். அதே போல் இப்போ வடக்கு திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வடக்கு திசை என்ன பண்ணணும்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பண அபிவிருத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வடக்கு திசை தூண்டிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் வறுமையில் இருக்கார், வறுமையில் இருக்கக்கூடிய நபர் வடக்கு திசையை சார்ந்த ஒரு வீட்டில் போய் இருந்தாருன்னா அவருடைய பொருளாதாரம் எதையோ ஒன்றத்தை கற்றுக் கொடுத்தாது அவருடைய பொருளாதாரம் உயர்ந்துடும். என்னங்க அப்போ கிழக்கும் வடக்கும் தான் முக்கியமா? அப்போ மேற்கு திசையில் என்ன விட, மேற்கு திசையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, அடுத்தவங்களுக்கு இந்த என்ன சொல்ல வேலை செய்து அவங்களுடைய விஷயங்களுக்கு இல்லை என்றால் என்ன பண்ணா வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்ரும். மேற்கு திசையில் இருக்க வீடு என்ன பண்ணா மோஸ்ட்லி வெளிநாடு, இந்த வணிகத்துக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான விஷயம் வடக்கும் தூண்டும், மேற்கும் தூண்டும். அதே போல் என்னன்னாக்கா, மேற்கு திசை பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை ரொம்ப வேலை செய்யும். நிறைய இந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள், நிறைய ஆராய்ச்சியாளர் ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது, பிஹெச்டி பண்ணவங்க, இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும். அவங்களுக்கு மேற்கு திசையும் சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லைன்னா இந்த சுரங்க தொழில் செய்கிறவங்க, இல்லை எங்கேயாச்சும் போய் இந்த கடுமையான ஹார்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் தூண்டும். அதே போல் என்னன்னாக்கா, தெற்கு திசை என்ன பண்ணோம்னா, தெற்கு திசை எப்போதும் இந்த கர்மத்தை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு திசை கர்மனா உடனே கர்மாலாம் நினச்சிடக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய செயல் தான் கர்மமே. ஸோ அப்போ என்னன்னாக்கா, தெற்கு திசை என்ன பண்ணோம்னா ஒரு வெப்பத்தை கையாளக்கூடிய நபராக இருப்பாங்க. பெரும்பாலும் என்னன்னாக்கா இந்த அட்வொகேட்டு, போலீஸு, இந்த மாதிரியான துறை, இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங் துறை, இதெல்லாம் தெற்கு திசையை சார்ந்த விஷயத்தில் தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ இதை எப்படி கையாள போகிறோம்? ஏன்னா ஒவ்வொரு திசைக்கு உண்டான ஒவ்வொரு விஷயங்களும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த திசையை நமக்கு வீடு அமைஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத தான் ஒவ்வொரு திசைக்காகவும் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு திசைக்கான வீடியோவை நாங்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக போடுறோம். அப்போ உங்கள் வீட்டில் எந்த திசையில் உங்கள் வீடு அமைஞ்சிருக்கு, இல்லை உங்கள் பிளாட் அமைஞ்சிருக்கு, அதை அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி அடையும், மேன்மை அடையும். ஏன்னா எல்லா திசையிலும் நல்லதும் இருக்குது, எல்லா திசையிலும் கெட்டதும் இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களை எப்படி சீராக்கி, இல்லை கெட்டதையே எப்படி நல்லதாக்கக்கூடிய அந்த ரகசிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த திசை சார்ந்த வீட்டில் இருந்தாலும்
நீங்கள் பொருளாதாரத்தில் உயர முடியும், வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியும், எல்லா விஷயத்தையும் அடைய முடியும். ஸோ அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இது பண்ண. நாம் கிழக்கு திசை அடுத்த வீடியோவில் கிழக்கு திசையில் உங்கள் பிளாட்டோ இல்லை வீடு வாசலோ அமைந்தால் என்ன தன்மையை பிரதிபலிக்கும் என்பதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுவரை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் கிழக்கு திசையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.